நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் பார்ப்போம். பகவத்கீதை என்னை இப்படி வாழச் சொல்லுகிறது, உபனிஷத்துக்கள் இப்படி வாழச் சொல்லுகின்றன. இந்த பழங்காலத்து நூல்கள் எல்லாம் நான் எப்படி வாழ வேண்டும்னு சொல்லுகின்றனவே, அது தேவையா? நான் என் வீட்டு குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும்போது எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியாதா? அது என்ன பகவத்கீதை சொல்ல வேண்டுமா? எனக்கு என்ன மாரல் வேல்யூஸ் இருக்கணுங்கிறது அது நான் முடிவு செய்து கொள்ளுகிறேனே. இல்லை என்றால் அப்பா அம்மா சொல்லட்டும், அதுவும் சரி. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் பிறந்த கீதையும் வேதாந்தமும் அதை ஏன் சொல்ல வேண்டும்? அது ஒன்றும் பயனே தராதே. இதுதான் கேள்வி. எப்படி எடுத்து சொல்லலாம், என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று. இதுக்கு முதல் பதில், இது மாரல் வேல்யூஸுக்கு மட்டுமே இல்லை. குழந்தை பிறந்ததிலிருந்து தடுப்பூசி போடுவதிலிருந்து எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டு தான் செய்கிறோம். 3 வயதானவுடன் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும்னு குழந்தை சொல்லித்தா? இல்லை. சரி, அப்பா அம்மாவுக்கு மட்டும் என்ன தங்களுக்காக கண்டுபிடித்தார்களா? அப்படி என்றால் மெதுவா 7 வயசுக்கு சேர்க்கட்டுமே. செய்வதில்லையே. அதற்குள் அனைவரும் கேட்கிறார்கள், முடிந்தால் 2 வயசுக்கே சேர்த்து விடுவோம். இது முதல் விஷயம். இதிலிருந்து ஆரம்பித்து எத்தனை வேண்டுமானாலும் தடுப்பூசியோ பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதோ, நான் என்ன படிக்க வேண்டும், என்ன சப்ஜெக்ட்னு முடிவு பண்ணுவதோ, எதை வேண்டுமானாலும் என் இஷ்டத்துக்கு படிக்க முடியாது. இன்ன குரூப் எடுத்தா இதுதான் படிக்க முடியும். அதை எதற்கு நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டுமான்னு கேட்டால், காலேஜ் படிப்பில் இன்னது சேர்ந்து விட்டால் இன்னதுதான் படிக்க வேண்டும். பிஏனா இதுதான், பிஎஸ்சினா இதுதான், பிஇனா இதுதான். அதுக்கு என்ன பதில் கேள்வி வரும்? நான் வேணுமானால் பிஏவோ பிஎஸ்சியோ எது வேணுமோ எடுத்துக்கொள்ளலாமே, அதை காலேஜ் தடுக்காதே என்று கேட்கலாம். அதே போலத்தான் கீதையிலும் கர்மயோகம் வேண்டுமா, ஞான யோகம் வேண்டுமா, பக்தி யோகமா, சரணாகதியா, எது வேண்டுமோ எடுத்துக்கொள், சப்ஜெக்ட் உன் சாய்ஸ். ஆனால் ஒழுக்கம் உனக்கு சாய்ஸ் இல்லை. டிசிப்ளின் சாய்ஸ் கிடையாது, பண்ணித்தான் ஆக வேண்டும். மாரல்ஸுக்கு சாய்ஸ் கிடையாது. யாரும் படிக்கவே வேண்டாம்னு சொல்ல முடியுமா? படிக்க வேண்டும், எது பிடிக்கிறதோ படி, அவ்வளவுதானே சொல்லுவார்கள். வண்டி ஓட்ட வேண்டுமா, ரூல்ஸ் உண்டு. வீடு கட்ட வேண்டுமா, ரூல்ஸ் உண்டு. வேலைக்கு போக வேண்டும், டிராவல் பண்ண வேண்டும், ரூல்ஸ் உண்டு. எல்லாத்துக்குமே ரூல்ஸ் தான். இதையே இன்னொருத்தர் டிஃபைன் பண்ண வேண்டும்னு கேட்க இயலாது. இது முதல் விஷயம். அதனால் கண்டிப்பாக நம்ம மாரல் வேல்யூஸை டிஃபைன் பண்ணுவதற்கு கீதை வேண்டும், உபனிஷத்து வேண்டும். இரண்டாவது, அது ஒன்றும் வேல்யூஸை மட்டும் சொல்லி விடவே இல்லையே. இவைகளெல்லாம் சேர்ந்து நமக்கு சொல்லுவதே, விசாரிப்பாய், ஆராய்வாய், உன்னை நீ தெரிந்து கொள். அந்த உண்மைகளைத்தான் எடுத்துரைக்கின்றன. தாங்கள் சொல்லுவதை அப்படியே நம்புன்னு அவை சொன்னதே கிடையாது. நீ சிந்தித்துப்பார். இதோ உன் முன் இந்த விஷயத்தை வைத்திருக்கிறேன், நீ யோசித்துப்பார். எத்தனை கேள்விகள் வேணுமோ கேளு. குருவெல்லாம் பதில் சொல்லுவார்கள். அது உனக்கு பிடித்திருக்குமானால் சம்மதிப்பாயானால் கடைப்பிடிப்பாய். என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்லுகிறேன். முக்தி வரை எதுவும் கிடைக்கலாம். இவ்வுலக இன்பத்திலிருந்து மோட்ச இன்பம் வரைக்கும் கிடைக்கக்கூடியவர்களை சொல்லுகிறேன், வழிமுறைகளை சொல்லுகிறேன். நிர்பந்தமே இல்லையே. இந்த சனாதன தர்மத்துக்கே பெருமை, எந்த நிர்பந்தமும் இல்லை. இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன். என்ன கேள்வி வந்தாலும் உங்களுக்கு மதம் முதலா அல்லது நாடு முதலா என்று கேட்டால் மற்ற பேரெல்லாம் தவிக்கிறார்கள். மதம்தான் முதல்னு அவர்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த குழப்பமே இல்லை.
நமக்கு மதம் முதல்னு சொன்னாலும் தேசம்தான் முதல்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்றே. அந்த ராமனும் கண்ணனும் பிறந்தார்கள் என்பதற்காகத்தான் தேசத்துக்கு ஏற்றம். இந்த தேசத்தில் தான் பிறப்பேன் என்று பிடிவாதத்தோடு அவர்களும் பிறந்திருக்கிறார்கள். இந்த தேசத்தையே கர்மபூமி புண்ணிய பூமின்னு சொல்லுகிறோம். பெருமானே புண்ணிய ஸ்லோகம்னு சொல்லுகிறோம். அதனால இது கஷ்டமே இல்லாத விஷயம், சுலபமான வாழ்க்கை. இது இரண்டாவது விஷயம். நம்மை பத்தி விசாரிக்க சொல்லுகிறது, ஆராய சொல்லுகிறது. அது எதுவும் லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் போட்டு கொடுத்தா செய்ய சொல்லுகிறது. அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு ரூலிலேயும் சாய்ஸஸ் உள்ளன. இதை விட யார் செய்வார்கள்? வேலையை சுலபமாக்கி இருக்கிறது. ஆகவே ஒரு புறத்தில் பார்த்தால் எதுக்குமே ரூல் இருக்கிறது. ரூல் இல்லாத புஸ்தகம் இல்லாம எதுவும் கிடையாது. வாழ்க்கையின் எல்லா அங்கங்களுக்கும் உள்ளது. அடுத்தது, இது எனக்கு ரூல் சொல்லவும் இல்லை. உன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கொள், தெரிந்து கொள், செய்து கொள். இதுதான் சொல்லுகிறது. கடைசியாக பார்த்தால் அது வேதங்களோ பகவத்கீதையோ ஏது இருந்தாலும் மகான்கள் இத்தனை நாளாக பின்பற்றி இருக்கிறார்கள். ரொம்பவே பரோபகார சிந்தனை உள்ளவர்கள், தன்னலமற்றவர்கள். அப்படி இருக்கிற பல மகான்கள் அதை பின்பற்றி இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் எல்லாம் என்ன புத்தி இல்லாதவர்களா? இல்ல, அவர்கள் காலத்துக்கு அந்த புத்தகம் சரியாக இருந்திருக்கலாம். இந்த காலத்துக்கு என்றால் கேட்டா இந்த காலத்துக்கு தான் அது மோர் ரெலவெண்ட். சாந்தியோடு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? மன நிம்மதிக்கு என்ன வேண்டும்? சண்டை இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இதை வேதாந்தம் சொல்லுகிறது. இந்த காலத்துக்கு ரொம்பவே தேவையில்லையோ? நாம் எதற்கு ஏதோ பழைய காலத்து இந்த காலத்துக்கு பயன்படாதுன்னு சொல்ல வேண்டும்? பிறப்பும் இறப்பும் பேசப்படுகிறது. எதனால் பிறப்பிறப்புன்னு சொல்லப்படுகிறது? அதே அந்த காலத்தில் பிறப்பும் இறப்பும் இருந்தது, இப்ப இல்லாமல் போய்த்தா? இல்ல அந்த காலத்தில் சஃபரிங் இருந்தது, இப்ப இல்லாமல் போய்த்தா? இருக்கிறதே. எதெல்லாம் அன்று இருந்ததோ இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, என்றும் இருக்கும். சஃபரிங்கோ பிறப்போ இறப்போ உலகத்தை விட்டு போக போவதில்லை. அது என்னை விட்டு போய்த்தா என்றுதான் பார்க்க முடியும். அதற்குத்தான் கீதை வழி சொல்லுகிறது. அதனால் என்னமோ பழைய காலத்தில் இருந்ததெல்லாம் இப்போது இல்லை, ரூல் மாறுகிறது, சேஞ்சஸ் வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை முன்னேறுகிறோம்னால் எங்கு முன்னேறுகிறோம்? யாருக்கெல்லாம் தொல்லை இல்லை, யாருக்கெல்லாம் துன்பம் இல்லை. ஏதோ 10 பேர் பாவர்ட்டி லைன்ல இருந்து மேல வந்து விட்டோம், சம்பாதிக்கிறோம் என்பதற்காக உலகத்திலேயே சஃபரிங் இல்லை, எல்லாரும் சாந்தி வந்து விட்டது. அந்த பணக்காரனுக்கும் சாந்தி இல்லை. ஆகவே அந்த காலம் இந்த காலம் எந்த காலத்துக்கும் தேவையானதை தான் சொல்லி இருக்கிறது. இந்த 3 வழிகளில் பார்த்தாலும் கண்டிப்பா பகவத்கீதை படிக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.